உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ராகவா, எந்த சிச்சுவேஷன்லயும் நம்ம ஸ்டாஃப்க்கு நம்ம எந்த குறையும் வச்சிடக்கூடாதுடா. அவங்க எப்படி நமக்கு மரியாதை கொடுக்கறாங்களோ அதே மரியாதையை நாம அவங்களுக்கு கொடுக்கணும். சரிப்பா, எப்பவும் நம்ம அப்படிதானே பார்த்துட்டு இருக்கோம். இல்லடா, நம்ம வேலை பிஸில ஒரு சில விஷயங்களை நம்ம கண்டுக்காம கூட விட்டுருப்போம். அது கூட அவங்கள காயப்படுத்தும். அதனால கவனமா இருக்கணும். அவங்களுக்காக தாண்டா நாம அத எப்பவுமே மறந்துடக்கூடாது. சரிப்பா. இத்தனை வருஷத்துல எத்தனையோ தடவை அவங்க பர்சனல் விஷயத்துக்காக வேலையை விட்டு போயிருக்காங்க. ஆனா இப்படி ஒரு காரணத்தை சொல்லிட்டு போனது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எல்லாரும் மாமா எவ்வளவு வருத்தப்படுறாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. இனிமே யாரும் இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் மாமா கிட்ட சொல்லுங்க, இல்லனா இவர்கிட்ட சொல்லுங்க. அதுவும் முடியலையா, நான் இருக்கேன், என் கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் அத நாங்க சார்ட் அவுட் பண்ணி வைப்போம். மாமா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது, சொல்லலாமா? சொல்லுமா. இல்ல, நாம எவ்வளவுதான் ஃப்ரீடம் கொடுத்தாலும் சில பேரு நம்ம கிட்ட சொல்றதுக்கு தயங்குவாங்கல்ல. சில நேரம் நம்ம மேல கூட அவங்களுக்கு வருத்தம் இருக்கலாம், வெளிப்படையா சொல்ல முடியாத காரணமா இருக்கலாம். அதனால நாம இங்க ஒரு புகார் பெட்டி வைக்கலாமா மாமா? அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் அவங்க பேரை கூட சொல்ல தேவையில்ல. பிளைண்டா என்ன விஷயமோ அதை மட்டும் எழுதி போடட்டும். வாரத்துல ஒரு நாள் நாம அதை ஓபன் பண்ணி படிக்கலாம். என்ன பிரச்சனைங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கலாம். கம்ப்ளைண்ட் பாக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இது என்ன கவர்மெண்ட் ஆபீஸா என்ன? கண்மணி, வீரா சொன்னது ரொம்ப நல்ல ஐடியா. அதுல என்ன தப்பு இருக்கு? அத நாம உடனே செஞ்சிடலாம். சரிங்க மாமா. இங்க பாருங்க, உங்க யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் நீங்க இந்த புகார் பெட்டில எழுதி போடலாம். நாங்க எதுவா இருந்தாலும் நடவடிக்கை எடுப்போம். இங்க இருக்கிற யாரும் யாருக்காகவும் பயப்படணும்னு அவசியமே இல்லை. இங்க எல்லாருமே சமம். தைரியமா இருங்க. ராமச்சந்திரன் சார் உங்க கூட எப்பவுமே இருப்பாரு. எல்லாரும் கேட்டுக்கிட்டீங்கல்ல? சார், இந்த சாவி எப்பவுமே உங்க கையிலேயே இருக்கட்டும். ஏன்னா இந்த பெட்டி மூலமா யாருக்கும் தெரியாத விஷயம் கூட உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. இனிமே தப்பு செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட அதை பத்தி யோசிப்பாங்க. சரியா சொன்னமா. இந்தாங்க சார். சரிங்க. இந்த புடவையில மேல வச்சிர சொல்லு கண்மணி. இத மேல வச்சிருங்க. ஓகே. இதெல்லாம் புதுசா வந்திருக்குன்னு சொல்லி சேல் பண்ணுங்க. புது மாடல்னு சொல்லி. பிருந்தா, அக்கா வாடி. இன்னைக்குதான் கடைக்கு வரணும்னு தோணுச்சா? இல்லக்கா, சும்மா இந்த பக்கமா வந்தேன். அதான் உங்க எல்லாரையும் பாத்துட்டு போலான்னு வந்தேன். எப்படி இருக்கேடி? படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குக்கா. அங்க இருக்காரு ஆமா. அதோ அங்கதான் இருக்காரு. வா.
என்னங்க ம் பண்ணிடுறேன். யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. ஏய் பிருந்தா, மாமா எப்படி இருக்க? நல்லா இருக்க மாமா. சரி, கடைக்கு வந்திருக்க. கலெக்ஷன் ஏதாவது எடுத்துக்கிறியா? நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு புதுசு புதுசா. இல்ல மாமா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஏற்கனவே நிறைய Dress இருக்கு. ஏய் மாமா சொல்றாருல, எடுத்துக்கோடி. வேண்டாம்க்கா, தேவைன்னா வந்து எடுத்துக்கிறேன். நம்ம கடை தானே, நான் கூச்சம்லாம் பட மாட்டேன். அப்படிதான் இருக்கணும். உரிமையா இங்க வந்து என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ம் அக்கா, வீரா அக்கா எங்க? ஆ, அவ தோ வரா பாரு. பிருந்தா, அக்கா என்னடி திடீர்னு கடை பக்கம் வந்திருக்க? சும்மாதான்க்கா. சரி வா, ஏதாவது சாப்பிடுறியா? இல்லக்கா, எதுவும் வேண்டாம். அட்லீஸ்ட் டீயாவது குடி. ஆ. வா, உனக்கு இல்லடி, வேலை இருக்கு, நீங்க போங்க. சரி நீ வா. சாரியெல்லாம் ரேக்ல வச்சிருங்க. ஆ ஆ, சொல்லுமா. அண்ணா 2 டீ சொல்றீங்களா? சரிம்மா. ம். ஏய் உட்காரு. ம் இங்க பாரு, காலேஜ்லாம் ஒழுங்கா போறல, ஃபீஸ் எல்லாமே கட்டிட்டோம்லடி, எதுவும் மிச்சம் இல்லல? ம் அதெல்லாம் கட்டியாச்சுக்கா. ம். ஆ, அக்கா, ஆ? மாமாக்கும் உனக்கும் இன்னும் அதே சண்டை தான் போயிட்டு இருக்கா? நான் சொன்னதை யோசிச்சு பாத்தியாக்கா? மாமா ரொம்ப நல்லவருக்கா, நீ அவரை ஒதுக்கி வைக்க கூடாதுக்கா. இல்ல பிருந்தா, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த ஓப்பனாவே சொல்லிடுறேனே, இல்லனா திரும்ப திரும்ப இதே விஷயத்த பேசி பேசி நீ என்ன ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருப்ப. என்னக்கா? நான் என் லைஃப்ல ஒரு பெரிய டிசிஷன் எடுத்திருக்கேன். இதுதான் எனக்கும் நல்லது, மாறனுக்கும் நல்லதுன்னு தோணுது. என்ன முடிவு? நாங்க 2 பேரும் டிவோர்ஸ் அப்ளை பண்ணலான்னு இருக்கோம். அக்கா, என்னக்கா பேசிட்டு இருக்க? ஏன்க்கா இப்படி ஒரு முடிவு எடுத்த? அவனை என்னால ஹஸ்பண்டா ஏத்துக்க முடியல பிருந்தா. உங்க எல்லார்கிட்டயும் நடிச்சுக்கிட்டு அவனையும் ஒதுக்கி வச்சுட்டு, நீ சொல்லுவல அவனை நான் ஹர்ட் பண்றேன்னு. என்னோட மனசாட்சி என்ன உறுத்துது. நான் அவனை ஏமாத்துறேன்னு எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. அது எல்லாமே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். அவன் நல்ல மனசுக்கு அவன் நல்லா இருக்கட்டும். நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர் கூட நீ ஏன்க்கா சேர்ந்து வாழக்கூடாது? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.